ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சட்டமன்றத்தில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் பல்வேறு அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் தற்போது நடந்துகிட்ருக்கு. அந்த வகையில் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செஞ்சுருக்காங்க. பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் அதில் வெளியிட்டிருக்காங்க. கடன் உதவி திட்டங்கள், பயிர்க்கடன், நிலம் வாங்க கடன், மகளிருக்கு மின்சாரத்தில் இயங்கக்கூடிய ஆட்டோ உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு நிறுவன வாயிலாக 1,10,000 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் பயிர்க்கடன் விண்ணப்பித்த அன்றே வழங்கப்படும். நிலமற்ற ஏழை எளிய பெண் விவசாய தொழிலாளர்கள் விவசாய நிலம் வாங்குவதற்கு ரூபாய் 5 லட்சம் வரை கடன் வழங்கப்படும். விவசாயிகளின் விளைபொருட்களை சேமித்து பதப்படுத்தவும் மதிப்பு கூட்டி விற்பனை செய்யவும் ஏதுவாக கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாக கடன் உதவி வழங்கப்படும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய 1000 மகளிருக்கு மின்சாரத்தில் இயங்கும் ஆட்டோ கொள்முதல் செய்வதற்கு தலா 3 லட்சம் கடன் உதவி வழங்கப்படும். கூட்டுறவு வங்கிகளின் வாடிக்கையாளர்களுக்கு இணைய வழி சேமிப்பு கணக்கு தொடங்குதல், கடன் அட்டை வழங்குதல், கைபேசி வங்கி சேவை முதலிய சேவைகள் வழங்கப்படும். வசிப்பு இடத்திற்கு அருகிலேயே விவசாயிகளுக்கு தேவையான சேவைகளை வழங்கிட 5 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் தொடங்கப்படும். 70 லட்சம் மதிப்பீட்டில் விவசாயிகளிடமிருந்து பெறும் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் வண்ணம் 2 வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் நவீனமயமாக்கப்படும். விரைவு வணிகம் வாயிலாக நுகர்வு பொருட்கள் பொதுமக்களின் வீட்டிற்கு விநியோகம் செய்யப்படும். 6,25,00,000 மதிப்பீட்டில் சிவகங்கை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், தூத்துக்குடி, விழுப்புரம் ஆகிய 5 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் 10 கிளைகளுக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்படும். 3,35,00,000 மதிப்பீட்டில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் தலைமையகம் நவீனமயமாக்கப்படும். 3,70,00,000 மதிப்பீட்டில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் கிளைகள் நவீனமயமாக்கப்படும். கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் 2,500 நியாய விலை கடைகள் பொலிவூட்டப்படும். கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் 5,000 நியாய விலை கடைகளுக்கு ISO தரச்சான்றிதழ் பெறப்படும். ரூபாய் 8 கோடி மதிப்பீட்டில் சென்னை தீவுத்திடலில் ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளாகம் கட்டப்படும். இப்படியாக பல்வேறு அறிவிப்புகளை இந்த கூட்டுறவுத்துறையின் சார்பில் அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு செயல்பாட்டுக்கு வந்தால் பொதுமக்களுக்கு மிகுந்த பயனளிக்கும். நண்பர்களே, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.